உங்களோட ஃபோன் பிள்ளைகளோட ஃபோனை செக் பண்ணுங்க. இந்த புதுசாக வரக்கூடிய கலாச்சாரம் பெஸ்ட் எனக்கூடிய கலாச்சாரம் அல்லாஹ் பாதுகாக்கணும். இது விரிவா புள்ளலிக்கிற இடத்துல செல்ல இயலாது. உங்களுக்கு இன்றைக்கு பேஸ் நான் எப்படி கார்ட்டூன் ஆரம்பிக்கிறதுக்கு முந்தி சொன்னனோ அதே போல இப்ப சொல்லுறேன். பெஸ்ட் என்ற ஒரு கல்ச்சர் வந்து கொண்டிருக்கிறது. விளக்கப்படுத்துறது அசிங்கம். என்னன்னு சொன்னால் கல்யாணம் முடிச்சு கொள்ள இயலாதவங்களுக்கு வேறொரு மாற்று வரி, அவ்வளவுதான். ஒரு ஆம்பளையும் ஒரு பொம்பளையும் நல்ல கூட்டாளி, ஆனா அவன் கல்யாணம் முடிச்சு அவனுக்கு பொண்டாட்டி கேண்டா என்ன செய்ய? நீ பொண்டாட்டிய வரையலாவே, அப்ப நீ பெஸ்டியா இருந்துக்கோ. விளங்குதா? அல்லாஹ் பாதுகாக்கணும். இன்றைக்கு நிறைய பொம்பளை பிள்ளைகளும் இதை என்ன எங்கட கிளப்பம் இல்ல. ஃபேஷன் என்றா பிஞ்ச காசனை உடுக்கிற கூட்டம் தானே இதுவள். ஃபேஷன் என்றா பிஞ்ச காசனை உடுத்துட்டு போற கூட்டம் தானே. அல்லாஹ் பாதுகாக்கணும். பெஸ்ட் என்று இப்ப உருவாகி கொண்டிருக்கிறது. இதோடைய நகர்வு that will end in தமிழ்ல சென்ன இங்கிலீஷ்ல அது லேசா பாரமான சொல் சொல்லிக் கொள்ளையலாது. ஓரின சேர்க்கையாளர்கள் என்றாங்களே, ஹோமோசெக்ஸ், இதுல போய் முடியும். அல்லாஹ் பாதுகா. இன்றைக்கு ஜெர்மன், பெல்ஜியம், பிரான்ஸ் இதுமாய் நாடுகள்ல எங்களுக்கு தெரியும் அசிங்கமான ஒரு நடத்த, முறையான கல்யாணம் இல்லாம ஓரின கல்யாணங்கள் நடக்குது. அப்படி கல்யாணம் முடிக்கிற ஆட்கள் நீங்க நான் சைக்கிளில சொல்ற விளைக்கோங்க, அவங்களோட கப்பலுக்கு செல்ற பேர் தான் பெஸ்டி. இது எங்கட பொம்பளை பிள்ளைகளுக்கு விளப்பம் இல்ல. நாங்க ஒழுப்பமான பிள்ளைகள், நாங்க ஃபர்தா போட்ட பிள்ளைகள், சீச்சி நாங்க லவ் கியூ எல்லாம் பண்றல. ஆனா ஏண்ட கிளாஸ்ல எங்கட பொம்பளை பிள்ளையோட பெஸ்டி. பிள்ளைகளுக்கு பெஸ்ட் தெரியாது. எந்த அளவுக்குண்டா இந்த பிள்ளைகளுக்கு இடையில பெஸ்ட் டேக்கு கிஃப்ட் அனுப்புற எல்லாம் செய்யறான். இது இப்ப உம்மத்துல போட்டிக்கிற ஸ்டார்டிங் சவுத் ஏசியன் கண்ட்ரீஸ்ல. யூரோப் அட்வான்ஸா போயிருச்சு. எங்கட ஆசிய நாடுகள்ல இப்போ ஸ்டார்டிங் புழுந்தைக்கு புள்ள குட்டியெல்லாம் பாதுகாத்துக்கோங்க. ஏண்டா இந்த ஹெட்டிங் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண இயலாத ஹெட்டிங். ஹாலிவுட்ல மட்டும் 20 சொச்சம் படங்கள் அவுட் ஆகிட்டாம் இந்த தலைப்புல. அல்லாஹ் பாதுகாக்கணும். மாப்பிள்ளையும் மாம்புல பொண்டாட்டியும் மாம்புல, மாப்பிள்ளையும் பொம்புல பொண்டாட்டியும் பொம்புல என்ற அவனுக்கு 20 சொச்சம் படங்கள் வெளியாக இருக்குதாம். ஹாலிவுட்லயும் அதே மாதிரியாம். அல்லாஹ் பாதுகாக்கணும். ஹாலிவுட்ல இந்தியால ஹிந்தி துறையிலையும் இது மாதிரி பல படங்கள் வெளியாகிட்டாம். இனி இப்ப மேகசீனும் அடிக்கலாம். நல்லா இருக்கும். எப்படி இந்த அசிங்கம், இந்த அசிங்கமான ஜோடுகள் செல்ற பேச்சு தான் பெஸ்டி என்று. இது தெரியாம எங்கட முஸ்லீம் பிள்ளைகளும் நீ என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் தானடி, நீ உனக்கு நான் பெஸ்டி, எனக்கு நீ பெஸ்டி. நவுசுபில்லா. அல்லாஹ் பாதுகாக்க. பிள்ளைகளுக்கு எப்படி விளக்கப்படுத்தீங்களோ தெரியாது. இத இப்ப ஆணி வேர்ல கலட்டி போட்டுருங்க, முடிவு பாரதூரமா போகும். கண்ணியத்துக்குரிய கனவான்களே, உலமாக்களே, நான் பேசுறது கொஞ்சம் காரமா இருந்தா மன்னிச்சுக்கோங்க. சென்னத்தை விட 15 நிமிஷம் கூட எடுத்துட்டேன், மன்னிச்சுக்கோங்க. ஹை கண்ணியத்துக்குரிய கனவான்களே, இந்த ரமலான்ல குறைஞ்சது இந்த ஒரு மாற்றத்தை சரி கொண்டு வருவோம். இளந்தாரி புள்ளிகளுக்கு சொல்லணும், தான் கண்ட அட்வர்டைஸ்மெண்ட்ல ஆன்லைன்ல போற நாள் எல்லாம் கொண்டாடி நீங்க மோடையாவி கொள்ள வானம். எங்களுக்கு ஒரு தெளிவிக்கணும். அடுத்தது கல்யாணம் முடிச்சவங்க பெரிய குடும்பஸ்தரை சொல்றேன், தயவு செஞ்சு இந்த பர்த்டே செலிப்ரேஷனை விட்டு போடுங்க. கேக் வெட்டினாலும் சரி, எந்த அமைப்புல வந்தாலும் இது எதுவுமே இஸ்லாத்துக்கு உட்பட்டது அல்ல. இஸ்லாத்துக்கு உட்பட்டது இல்லைன்னு வச்சுட்டு சும்மா விட்டாலும் பரவாயில்ல. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மத சாயங்களோட உருவாக்கப்பட்டது. அல்லாஹ் ரபுல் இஸ்ஸத் பேசி எனக்கும் கேட்ட உங்களுக்கும் தெளிவை தந்தல்வானாக. வாஹ்ர தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل عليه وسلم.